friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சிக்கன் சிந்தாமணி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 1/2 கப் சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் சிந்தாமணிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த சிக்கன் சிந்தாமணி கோயம்புத்தூர் சைடில் ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் 6-7 வரமிளகாவை 2ஆ உடச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் இது. இப்போ வெங்காயமும் வரமிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் பீசஸ் சின்னதாக கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் மிளகாவோட சேர்ற மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் வறுவல் இது. இதை நம்ம வெறுமனே ஸ்டார்டர் மாதிரி கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒன்றா பெரட்டி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடும். இப்போ 2 டீஸ்பூன் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே விடும். இப்போ இதை 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருங்க. இந்த சிக்கன் சிந்தாமணி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலையோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்குங்க. சூடான சாதத்தோட இதை அப்படியே பெரட்டி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ண உடனே ரொம்ப குக் பண்ணக்கூடாது. 1 மினிட் பெரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து பெரட்டி விட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சிந்தாமணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் ரசம் சாதமோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.